ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். வீட் ஃப்ளார் வச்சு பட்டர் குக்கீஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 230 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஐசிங் சுகர் வந்து 90 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். ஐசிங் சுகர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர், அது ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கரையும். அப்போ தான் கொஞ்சம் டெக்ஸ்டர் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சுற்றியும் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு இன்னொரு தடவை கூட நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 280 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா எடுத்தாலும் இதே அளவு தான். அப்புறமா பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதை வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆட் பண்ணல. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரில் வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுவே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம கையிலேயே வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா பிஸ்கட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். என்னோடதில் வந்து குக்கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து 150 டிகிரியில் எனக்கு வந்து காமிக்கும் 20 மினிட்ஸு. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் இப்போ எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கோதுமை மாவில் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லே வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye from GG. bye.